+ பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 78. நந்து ஸ்டாஃப் ரூமில் அமர்ந்திருக்க அனுமதி கேட்டு உள்ளே வந்தாள் வர்ஷினி. கையை டேபிளில் ஊன்றி அவளை ஆழமான பார்வை பார்த்தான் நந்து. கையை கட்டி பவ்யமாக, சொல்லுங்க சார், எதுக்கு கூப்பிட்டீங்க என்றாள். அவள் செயலில் எப்போதும் போல் அவனுக்கு சிரிப்பு வந்துவிட கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டான். சார், சிரிப்பு வந்தால் சிரிச்சிடுங்க சார், நான் பாவம் இல்லையா என்றாள் சோகமாக முகத்தை வைத்து. யாரு, நீ பாவமா? என்னென்ன வேலையெல்லாம் பண்ணியிருக்க என்று அவளை முறைத்தான். ஒரு நொடி அவள் முகம் மாறியது. சார், நடுவில் நடந்தது எல்லாத்தையும் மறந்துடுங்க. நான் எப்பவும் உங்கள் ஸ்டூடெண்ட் மட்டும்தான். அதே வாயாடி வேதாதான். அதை மட்டும் பாருங்க சார், ப்ளீஸ். அவள் குரலில் இருந்த வருத்தத்தை புரிந்து கொண்டவன் அந்த விஷயத்தை தவிர்த்து மாற்றி பேசத் தொடங்கினான். யாரு, நீ பாவமா? பெரிய இடத்து ரெக்கமெண்டேஷனுக்கெல்லாம் போற? சட்டென புன்னகை ஒன்று அவள் முகத்தில் பூத்தது. வேற என்ன பண்றது சார், நீங்க தான் என்கிட்ட பேசவே மாட்டேன்றீங்களே, அதனால தான் போனேன். இனிமேல் நீங்க என்ன பண்ணாலும் நான் பெரிய இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். பாரா, இது வேறையா என்றான் சிரித்து கொண்டே. அப்பா, என்கிட்ட சிரிக்க உங்களுக்கு இத்தனை நாள் ஆச்சா? ப்ளீஸ் சார், இனிமே இப்படி பண்ணாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சொல்லும்போதே அவள் கண்கள் கலங்கின. ஏ வாயாடி, ரொம்ப நடிக்காத, போய் கிளாஸை ஒழுங்கா கவனி. அவன் வாயாடி என்று அழைத்ததில் உற்சாகம் கொண்டவள் தேங்க்யூ சார் என்று சிரிப்போடு சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். பின் மீண்டும் நின்று அவனிடம் வந்தவள், சார், பிரியா மேடமும் கோபமாக இருக்காங்களா என்று கேட்டாள். சிறு புன்னகையோடு, நான் பார்த்துக்கிறேன் என்றான். ஓ, அப்போ மேடமுக்கு பெரிய இடம் நீங்க தானா என்று சொல்லி கண்ணடித்தாள். வாயை பாரு சிரித்துவிட்டு கூறினாள். நீங்க பேசி பாருங்க சார், உங்களால் முடியலன்னா அப்புறம் என்று கன்னத்தில் விரல் வைத்து யோசித்தவள், எங்க பாட்டிக்கு பல்வலி எடுத்துக்கிட்டு வந்துட வேண்டியதுதான் என்றாள். ஏய், அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் என்றான் அவசரமாக. சிரித்து கொண்டே தன் வகுப்பிற்கு ஓடிவிட்டாள் வர்ஷினி. மாலை டைனிங் டேபிளின் மேல் அஸ்விதாவை அமர வைத்து அவளுக்கு சுண்டலை ஊட்டி கொண்டிருந்தாள் நித்யா. அவள் அருகில் ஆதித்யா அமர்ந்து அவனை சாப்பிட்டு கொண்டிருந்தான். அறையில் இருந்து முரளி வெளியில் வர, பெரியப்பா என்று ஓடிச் சென்று அவனை கட்டி கொண்டான் ஆதி கண்ணா, எப்போ வந்தீங்க என்று அவனை தூக்கி வைத்து கொஞ்சியவாறே வந்து நித்யாவின் அருகில் அமர்ந்தான் முரளி. சாப்பிட்டுக்கிட்டே இருந்தியா, எதுக்காக எழுந்து ஓடி வந்த என்று அவனை அமர வைத்து சாப்பிடச் சொன்னான். எனக்கு போதும் என்றான் ஆதி சினுங்களோடு. இன்னும் 2 வாய் தானே இருக்கு, செல்லக்குட்டி சமத்தா சாப்பிடணும் என்று சொல்லிவிட்டு அவனுக்கு ஊட்டிவிட்டான் முரளி. அவனும் நல்ல பையனாக சாப்பிட்டு முடிக்க அஸ்விதாவும் சாப்பிட்டு முடித்து விட்டாள். நல்ல விஷயங்களை எல்லாம் கொடுத்தா இப்படித்தான் முகத்தை சுருக்கி சினுங்கிக்கிட்டே சாப்பிட்றது என்று செல்லமாக மகனை கிள்ளி கொஞ்சி விட்டு விளையாட அனுப்பினாள் நித்யா. இருவரும் சென்று விளையாட ஆரம்பிக்க சத்யா முரளிக்கு காஃபி கொண்டு வந்து வைத்தாள். என்ன மாமா, குட்டி தூக்கமா என்றாள் நித்யா. புன்னகையோடு என்று விட்டு காஃபியை குடிக்க தொடங்கினான். என்னங்க, கோபிக்கிட்ட எலுமிச்சம்பழம் சொல்லி வைங்க, வேணும். எப்பவும் போல ஒரு 40-50 பழம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு வர சொல்லிடவா? சரி, சொல்லி வைக்கிறேன். கோபியின் வீட்டில் எலுமிச்சை மரம் இருக்கிறது, அதனால் சொல்லி வைத்தால் அவன் வீட்டிலிருந்து கொண்டு வந்து தருவான். குறைந்த விலையில் அவன் தருவதால் நேரிடையாக அவனிடமிருந்தே வாங்கிக் கொள்வார்கள். காஃபியை குடித்து முடித்தவன், வேற ஏதாச்சும் வேணுமாமா, வரும்போது வாங்கிட்டு வரேன் என்று சத்யாவிடம் கேட்டான். உங்க உயிர் தான் வேணும், தரீங்களா என்றாள் நித்யா கோபமாக. அவளை கண்டு புன்னகைத்தவன், அதுக்கு என்னம்மா, நீங்க கேட்டா தரமாட்டேன் நான் சொல்ல போறேன் என்று கூறினான். நித்யா அவனை முறைக்க தொடங்கினாள். என்னடி இப்போ உனக்கு பிரச்சனை? அவர்கிட்ட என் வம்புக்கு போற? அன்னைக்கு உங்க புருஷன் என்ன சொன்னாருன்னு தெரியுமா? ஏன், அவர் என்ன சொன்னா என்ன? கோபத்தில் சொல்றதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்க கூடாது. நீ பேசுறதையெல்லாம் நாங்கள் அப்படி சீரியஸாக எடுத்துக்கிட்டா என்ன ஆகும்னு தெரியுமா? சும்மா ஏதாச்சும் அவரை சொல்லிக்கிட்டே இருக்காத நித்யா, சத்யா கோபமாக கூறினாள். அடேங்கப்பா சாமி, உங்க புருஷனை நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் என்று தாடையை கழுத்தில் நொடித்தாள். சின்ன சிரிப்போடு இருவரையும் பார்த்து கொண்டிருந்தவன் நித்யா என்று அழைத்தான். என்ன என்றாள் கோபமாக. தேங்க்ஸ் என்றான். இருக்கட்டும் என்று விட்டு தான் செய்து கொண்டிருந்த வேலையை தொடர்ந்தாள். புன்னகையோடு முரளி எழப்போக நவநீதன் வீட்டிற்குள் வந்தான். நேராக சத்யாவிடம் வந்தவன் கையில் இருந்த பையை அவளிடம் தந்தான். அண்ணி, இந்தாங்க, சக்கரவள்ளி கிழங்கு கேட்டிருந்தீங்களாமே, முருகண்ண வழியில பார்த்து கொடுத்தாரு. ஆமா நவநீதா, பிரியாவுக்கு கொடுத்தா நல்லது, அதுக்கு தான் கேட்டேன் என்றாள்.
அவன் புரியாமல் பார்க்க பிரியா கிளினிக்கிற்கு கிளம்பி வந்தாள். மூவரிடமும் சொல்லிக்கொண்டு கிளம்ப நவநீதன் அவளையே பார்த்து கொண்டு நின்றான். அவளோ அவனை கண்டுகொள்ளாமல் சென்று விட்டாள். கலங்கிய விழிகளோடு வேகமாக தன் அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டான் நவநீதன். அதனை வருத்தத்தோடு மூவரும் பார்த்து கொண்டு இருந்தனர். முரளி கிளம்பிவிட நித்யாவோ யோசனையில் ஆழ்ந்திருந்தாள். சிறிது நேரத்தில் நந்து வந்தான். உடை மாற்றிக்கொண்டு வந்து அமர்ந்தவனிடம் நித்யா கேட்டாள், கொழுந்தனாரே, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். சொல்லுங்க அண்ணி. நீங்க அப்பாவாக போறீங்கன்னு நவநீதன் கிட்ட சொல்லிட்டீங்களா? நான் எதுவும் சொல்லலையே அண்ணி, யசோதா அம்மா சொல்லியிருப்பாங்க என்றான். எனக்கு என்னவோ அவனுக்கு தெரியாதுன்னு தோணுது. சொல்லிடுங்க, அப்புறம் அவன் ரொம்ப வருத்தப்படுவான். நித்யா கூற அவனுக்கும் அது சரி என்றே பட்டது. நந்து நவநீதனை காண அவன் அறைக்கு சென்றபோது அவன் படுத்திருந்தான். தன் ஒற்றை கையை மடக்கி கண்களை மூடியவாறு படுத்திருக்க மற்றொரு கை எதையோ இறுக்கமாக பற்றியிருந்தது. மெதுவாக அவன் அருகில் சென்று அமர்ந்தவன் இறுக்கி பிடித்திருந்ததை பிரித்து என்ன என்று பார்த்தான். அது ஒரு கீ செயின் போல் இருந்தது. ஒரு சிறிய வளையம் இருக்க அதற்குள் வட்டமாக ஒரு பாகம் மேலும் கீழும் மட்டும் இணைந்திருந்தது. அதனை சுண்டிவிட்டால் அந்த வளையத்திற்கு உள்ளேயே சுற்றி வருவது போல் அமைக்கப்பட்டிருக்க அதில் ஒரு பக்கம் பிரியாவின் புகைப்படமும் மறுபக்கம் நவநீதனின் புகைப்படமும் இருந்தது. இருவரும் பள்ளி சீருடையில் இருந்தனர். எங்கோ பள்ளி சுற்றுலா சென்றபோது வாங்கியது என்று எண்ணிக்கொண்டான் நந்து. பிரியாவிடமும் இதே போல் ஒன்று அவள் வீட்டில் இருப்பதை பார்த்திருக்கிறான். வேதனையோடு அதனை கையில் வர்த்து பார்த்து கொண்டிருந்தான் நந்து. நவநீதனோ அதே நிலையில் படுத்திருக்க கண்களை மூடியிருந்த அவன் முழங்கையை பற்றி விலக்கினான் நந்து. அவன் பிடிவாதமாக அப்படியே வைத்திருக்க கொஞ்சம் வேகமாக கையை பிடித்து இழுத்தான். அவன் விழிகளிலிருந்து கண்ணீர் வழிந்து தலையணையை நனைத்து கொண்டிருந்தது. இன்னும் விழிகளை திறக்காமல் அப்படியே படுத்திருந்தான் நவநீதன். அவன் கண்ணீரை துடைத்தவன் தலையை ஆதுரமாக கோதிவிட்டான் நந்து. இப்போ எதுக்கு அழற? அவன் பதில் சொல்லவில்லை. உன்கிட்ட கோச்சிக்கிறதுக்கு பிரியாவுக்கு உரிமை இல்லையா? அப்பொழுதும் பதில் இல்லை. சரி, அவகிட்ட போய் சாரி கேட்டியா? கேட்டேன் என்பதை போல் தலையசைத்தான். திரும்பவும் போய் கேளு, அவ மன்னிக்கிற வரைக்கும் அவளை டார்ச்சர் பண்ணு என்றான் புன்னகையோடு. அப்போதும் பதில் அளிக்காமல் இருந்தான் நவநீதன். சரி, நீ எதுவும் பேச வேண்டாம், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். விழிகளை திறந்து என்ன என்பதை போல் பார்த்தான். நாளைக்கு பிரியாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போறேன். சட்டென எழுந்து அமர்ந்தவன் அவளுக்கு என்ன ஆச்சு என்றான் பதட்டமாக. நீ சித்தப்பா ஆக போற என்றான் புன்னகையோடு. அவன் முகத்தில் அவ்வளவு மகிழ்ச்சி பொங்கி எழுந்தது. வேகமாக நந்துவை கட்டி கொண்டான் நவநீதன். அண்ணா, நிஜமாத்தான் சொல்றியா? சூப்பர் அண்ணா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று கத்தியவன் அவன் கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் வைத்தான். அவனை வேகமாக தள்ளிவிட்ட நந்து, சிச்சி, எப்போ பார்த்தாலும் என் கன்னத்தை எச்சி பண்ணுறதே உனக்கு வேலையே போச்சுடா என்று அவன் முதுகில் செல்லமாக ஒரு அடி வைத்தான். கலகலவென சிரித்து கொண்டே வேகமாக கட்டிலை விட்டு குதித்து கீழே இறங்கியவன் சென்று அறை கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்தான். சரியாக அந்நேரத்தில் பிரியாவும் வீட்டிற்குள் வந்தாள். வேகமாக அவளிடம் ஓடி அப்படியே அவளை தூக்கி தட்டாமாலை சுற்றினான். பிரியா, அம்மா ஆக போறியா? ரொம்ப சந்தோஷண்டி. உரக்க சிரித்தான். அவள் முகத்திலோ மருந்துக்கும் புன்னகை இல்லை. டேய், அவளை இறக்கி விடுடா, இப்படியெல்லாம் சுத்தாத என்று கத்தினான் சத்யா. அவளை இறக்கிவிட்டவன் அவள் முகத்தில் இருந்த இறுக்கத்தை கண்டுகொள்ளாமல் கன்னம் பற்றி உற்சாகமாக கேட்டான். ரொம்ப சந்தோஷமா இருக்குடி, எத்தனை நாள் ஆச்சு? அவள் பதில் அளிக்காமல் அவன் கையை விலக்கிவிட்டு அவனை தாண்டி சென்றாள். அவன் விழிகளில் நீர் திரண்டது. அப்போதும் புன்னகையை மாற்றாமல் அவள் பின்னாலேயே சென்று அவளிடம் பேசினான். இப்போதும் அவள் பதில் உரைக்காமல் தாண்டி சென்று கொண்டே இருக்க மீண்டும் மீண்டும் சிரித்தபடியே அவளிடம் கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருந்தான். அவன் உதடுகள் சிரித்து கொண்டு இருக்க விழிகளோ கண்ணீரை சிந்திக்கொண்டே இருந்தன. வாமிட்டெல்லாம் எதுவும் வரல இல்ல? அவனுடைய கேள்விகளை எல்லாம் புறக்கணித்து விட்டு அவள் சென்று கொண்டே இருக்க அவள் கையை பிடித்து இழுத்து நிறுத்தினான் நவநீதன். பதில் சொல்லுடி, என்கிட்ட பேசுடி. உனக்கு பதில் சொல்லாம தாண்டி போறேன்னா உன்கிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். அது புரிஞ்சும் இப்படி வெக்கமே இல்லாம எதுக்கு என் பின்னாடி வந்துகிட்டே இருக்க? உன்கிட்ட எதுக்கடி வெக்கப்படணும்? உனக்கு சூடு சொரணையே இல்லையா? அதெல்லாம் நிறையவே இருக்கு, ஆனா உன்கிட்ட அதெல்லாம் வராது என்று சொல்லி மீண்டும் சிரிக்க அவன் கன்னத்தில் பலார் என்று அறைந்தாள் பிரியா. அப்போதும் அவன் சிரித்து கொண்டே இருக்க, எப்படிடா உன்னால சிரிக்க முடியுது, பண்ற அசிங்கத்தை எல்லாம் பண்ணிட்டு என்று அவள் பல்லை கடிக்க அவள் கையை இறுக்கமாக பற்றி நிறுத்தியவன் அவள் முகத்திற்கு நேராக விரல் நீட்டி தீயாக முறைத்தவாறே ஏய் என்று கர்ஜித்தான் நவநீதன். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.